போன பாட்டுல பார்வதி தேவி சிவனை எப்படியாவது நான் மீட்டு வருவேன் அப்படின்னு நந்தி என்ற அப்ரசன்டிஸ் கிட்ட பிராமிஸ் பண்ணாங்க. இந்த பக்கம் அந்த பொடியனுங்களோ நம்ம சிவனை அப்படியே கைத்தாங்களா கைய பிடிச்சு கூட்டிட்டு போனாங்கல்ல. இப்ப என்ன செய்யறானுங்க அப்படின்னு பார்த்தா அவங்க நம்ம சிவனை ஒரு இடத்துல நிக்க வச்சு, பிரபு எங்களுக்கு குருவே கிடையாது, குருன்னு ஒருத்தர் இல்லாம யாரோட வாழ்க்கையும் வெற்றி அடையாது, அதனால நீங்களே எங்களுக்கு குருவாக மாறி எங்க வாழ்க்கையை வழிநடத்தணும் சிவனே அப்படின்னு வேண்ட, நம்ம சிவனும் கண்டிப்பா நான் பிரம்மபுத்திரர்களான உங்க 4 பேரையும் என்னோட சிஷியங்களா ஏத்துக்கிறேன்னு வாழ்த்தி சொல்லிட்டு சிஷிய பிள்ளைகளா ஏத்துக்கிறார். கரெக்டா அப்ப நம்ம பிரபதேவர் வந்து தன்னோட பசங்களை பார்த்து, டேய் மௌனுங்களா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, மகாதேவரை இப்படி எல்லாம் கூடவே வச்சுக்கிட்டு சுத்தக்கூடாது, அவரை திருப்பி கைலாய மலைக்கு அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்ல, இந்த பொடியனுங்க டாடி நீங்க என்ன சொல்றீங்க, மகாதேவரை நாங்க பார்வதி தேவி கிட்ட இருந்து தானமா வாங்கி இருக்கிறோம், அவரை நாங்க ஏன் திருப்பி அனுப்பணும், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனாலும் நம்ம பிரம்மதேவர், டேய் பசங்களா நீங்க செய்யறது தப்பு, சிவனை நீங்க மட்டும் கூடவே வச்சுக்க முடியாதுடா, அவரோட தேவை இந்த உலகத்துக்கு தேவை, ஒழுங்கா நான் சொல்றத கேளுங்கடா, அப்பன் பேச்ச கேட்க மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி பார்க்க, அந்த பொடியனுங்களோ ரொம்ப தெளிவா இல்லங்கப்பா முடியாது, இதெல்லாம் எங்களுக்கு தானமா கொடுக்கப்பட்டிருக்கிறது, தானமா கொடுக்கிறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் யோசிச்சிருக்கணும், எங்களால இப்ப எல்லாம் சிவனை திருப்பி கொடுக்க முடியாது போங்க அப்படின்னு சொல்லிடுறானுங்க. பிரம்மதேவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகி, டேய் நான் சொல்றேன் அப்புறம் என்னடா முடியாது முடியாதுன்னு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்க, நம்ம சிவன் முன்னாடி வந்து, இல்ல பிரம்மதேவரே இந்த பசங்க மேல எந்த தப்பும் கிடையாது, அவனுங்க சொல்றதுல தப்பே இல்ல, பாவம் திட்டாதீங்க பசங்களை, தானம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு என் மேல முழு அதிகாரமும் உண்டு, அதுல தப்பு எதுவும் இல்லையே அப்படின்னு பேசுறாரு. இதை கேட்ட பிரம்மதேவரோ, என்ன சிவனே நீங்களும் இந்த பய கூட சேர்ந்துகிட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இவங்களுக்கு தான் அறிவில்ல, உங்களுக்கு தெரியாதா நீங்க இந்த உலகத்துக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு, நீங்க இல்லைனா உலகமே இல்லாம போயிடும் இல்லையா, என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு டென்ஷனோட கேட்க, நம்ம சிவன் வாயை திறந்து எதுவும் சொல்லாம மனசுக்குள்ளேயே பிரம்மதேவர் கிட்ட, பிரம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நடப்பதையெல்லாம் நன்மைக்குத்தான், நடக்கட்டும் விடுங்கன்னு சொல்லிட, நம்ம பிரம்மதேவரும் சரி நடக்கிறதெல்லாம் சிவனோட என்னப்படிதான் நடக்கிறது, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு சிவனை அவரோட பசங்க கூடயே அனுப்பி வச்சிடறாரு. அனுப்பி வச்சுட்டு, சரி ஆண்டவா நான் முயற்சி பண்ணிட்டேன் என்னால முடியல, மறுபடியும் உங்களை கைலாய மலைக்கு கூட்டிட்டு போக தேவி பார்வதியால மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் நம்ம பிரம்மதேவர். கட் பண்ணி சொர்க்கலோகத்தில் இருக்கிற அந்த இந்திரனை காட்டுறாங்க. அவன் சிவன் இப்படி தானமாக கொடுக்கப்பட்டு விட்டார் அப்படிங்கிற அந்த செய்தியை கேள்விப்பட்டு, மகாதேவரே இப்படி இன்னொருத்தவங்க கிட்ட பிச்சையா போய் சேர வேண்டிய நிலைமையா, அதுவும் அவங்க மனைவியே தானமா கொடுத்துட்டாங்களா, என் மொண்டாட்டி கூட இதே மாதிரி தான் தானம் செஞ்சா பூஜை செஞ்சா, அது ஒர்க் அவுட் ஆச்சு, ஆனா பார்வதி தேவிக்கு இப்படி ஆயி போச்சே அப்படின்னு ஏளனமா சிரிச்சிட்டு, விளைவை பாத்தீங்களா இந்த உலகத்துல எவனுக்குமே அறிவில்லை அப்படின்னு கேலி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இதை பார்த்து நம்ம குருதேவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகி, ஏ இந்திரா இது நீ சிரிச்சு கேலி செய்ய வேண்டிய விஷயம் அல்ல, இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா, சிவன் இப்போ கைலாய மலையில இல்ல, இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்போ யார் நம்மள வந்து காப்பாத்துவா, பொதுவா நமக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் சிவனும் சிவனோட அந்த குடும்பம் தான் நம்ம ஃபுல்லா பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களுக்கே ஒரு பிரச்சனைனா நாம உதவி செய்யாம இப்படி சிரிச்சு கேலி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்திர அதெல்லாம் காது கொடுத்து கூட கேட்கல, அவன் தனியா உட்கார்ந்து எல்லாரோட கஷ்டத்தை போக்குற, சிவ குடும்பத்துக்கே இப்ப இவ்வளவு பெரிய கஷ்டம்னா இவங்களுக்கு கஷ்டம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம இந்திரனுக்கு எவ்வளவு குஷியா இருக்கும். இந்த பக்கம் அப்பாவுக்கு சோதனை, அந்த பக்கம் தெய்வானியை அனுப்பி முருகனை சோதிச்சு பார்த்துட்டு இருக்கிறான் இந்திரன், காதல் வலையா வீச வச்சிருக்கான், அப்பனும் புள்ளையும் என் வலையில மாட்டுவானுங்க, இனி எவனை பார்த்தும் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம இந்திரன். அந்த பக்கம் சிவனையும் அந்த 4 பொடியனுங்களும் காட்ட, அவனுங்க நம்ம சிவனை கூட கூட்டிட்டு போய் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறானுங்க. அப்பதான் அந்த 4 பேருக்கும் திடீர்னு, அடடா சிவனை இவ்வளவு நேரம் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ரெஸ்ட் கொடுக்காம இப்படி நடக்க வச்சுக்கிட்டே இருக்குமே, அவருக்கு கால் வலிக்க போகுது, நம்ம ஆசிரமம் வேற ரொம்ப தூரத்துல இருக்கே, இப்போ என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே வர, தூரத்துல ஒரு குடிசை இருக்கும், அந்த குடிசையை நோக்கி நடந்து போறானுங்க நம்ம பசங்க. சிவனும் அவனுக்கு கூடயே சிரிச்சுக்கிட்டே நடந்து போறாரு. என்னடா நம்ம சிவன் சிரிக்கிறாரு, ஏதோ கூத்து நடக்க போகுதோ அப்படின்னு நாம பாத்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த பொடியனுங்க அந்த குடிசை கிட்ட போய், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, உள்ள இருந்து ஒரு கிழவியும் 4-5 பசங்களும் வெளியில வராங்க. யாரா அவனுங்கன்னு உத்து பார்த்தா, அட அவங்க நம்ம பார்வதி தேவி, கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்ம சிவகணங்கள் தான். இந்த மேட்டர் நமக்கும் சிவனுக்கும் மட்டும் தான் தெரியும், அந்த பொடியனுங்களுக்கு இது தெரியாது. தேவியும் நந்தியும் அப்ரசன்டிஸ்களும் சேர்ந்து ஏதோ ஒரு நாடகம் போட்டு சிவனை மறுபடியும் மீட்டெடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொடியனுங்களுக்கு வந்திருக்கிற கிழவி நம்ம ஆதிசக்தின்னு தெரியாது. அவனுங்க, பாட்டிமா நாங்க பிராமணர்கள், இந்த ஊர்லயே உங்களோட குடிசைதான் இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடும் தண்ணீரும் குடிப்பீர்களா அப்படின்னு கேட்க, கிழவியும் கண்டிப்பா பெறணுங்களா உள்ள வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிழவி அவங்க பசங்க கிட்ட போய் பிராமணர்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் ரெடி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்றாங்களே தவிர, சிவன் ஒரு கேரக்டர் அங்க நிக்குது, அத கொஞ்சம் வரவேற்கணுமே அப்படின்னு அந்த ஞாபகம் அவங்களுக்கு இல்ல. உடனே இந்த பொடியனுங்க, சரி இவங்க வரவேற்க மாட்டாங்க போல, நாமனே சிவனை வரவேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் பக்கம் திரும்பி, பிரபு நீங்க ஒரு இடத்துல உட்காருங்க, நாங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம் சரியா அப்படின்னு சொல்லிட, அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது, எது மகாதேவரா அவர் எங்க இருக்காரியா அப்படின்னு சொல்லி நம்ம கிளவி தேடுது. அந்த பொடியனுங்க குழம்பி போய், பாட்டிமா என்ன பேசுறீங்க, இதோ எங்க பக்கத்துல இருக்காரு இல்லையா இவர் தான் சிவன், எங்களுக்கு சிவனை பார்வதி தேவியே தானமா கொடுத்திருக்காங்க, இனிமே இவர் எங்க கூட தான் இருக்க போறாருன்னு ரொம்ப பெருமையா பேச, நம்ம கிளவி, என்னது இந்த ஆளு மகாதேவரா, பேரனுங்களா நான் கிளவிதான், எனக்கு கண்ணு சரியா தெரியாதுதான், ஆனா பாட்டியை ஏமாத்த முடியாதுடா பேரனுங்களா, எனக்கு மகாதேவர்னா சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும், அவரை எனக்கு தெரியாம இருக்குமா, உங்க கூட இருக்கிற இந்த ஆளு மகாதேவரே இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்லிவிட்டு அந்த கிளவி அந்த பசங்க கிட்ட போய், டேய் நல்லா பாத்து சொல்லுங்கடா இந்த ஆளு தான் மகாதேவரா அப்படின்னு கேட்டா, அவனுங்களும் யாரு நம்ம கிளவியோட பசங்களும், இல்ல இல்ல இது மகாதேவரே கிடையாது, இது சிவனே கிடையாதுன்னு அடிச்சு சொல்றாங்க. இவங்க எல்லாரும் பேசுறதை கேட்ட அந்த பொடியனுங்க, பாட்டி
பாட்டிமா நாங்க பிராமணர்கள், நாங்க பொய்யெல்லாம் சொல்லவே மாட்டோம், இவர்தான் சிவன், நாங்க எல்லாரும் இப்பதான் சிவனை தானமா பார்வதி தேவி கிட்ட இருந்து வாங்கிட்டு கைலாய மலையில இருந்து வந்தோம், இவர் எங்க சொத்துன்னு மறுபடியும் பேச நம்ம கிளவி என்னது மகாதேவர் உங்களுக்கு தானமா கிடைச்சாரா? டேய் பேரனுங்களா, உங்களை யாரோ நல்லா ஏமாத்திட்டாங்கடா, சூரியன் கூட மேற்குல உதிக்கலாம், ஆனா மகாதேவரையே யாரோ ஒருத்தவங்க பிச்சை போட்டாங்க தானமா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றது யாராலையும் நம்ப முடியாத ஒண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பொடியனுங்க பாட்டிமா எங்களை நம்புங்க, இவர்தான் சிவன், இவர்தான் அந்த மகாதேவர், நீங்க தாராளமாக நம்பலாம், இவரை நம்பாம அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, அவர்கிட்ட ஒழுங்கா மன்னிப்பு கேளுங்க, இல்லனா உங்களுக்கு தான் பாவம் வந்து சேரும்னு சொல்ல நம்ம கிளவி இங்க பாருங்க பிறாங்களா, நான் உங்களை அவமானப்படுத்தல, ஆனா எனக்கு தெரியணும் இவர்தான் சிவன், நீங்க எனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க, இவர்தான் மகாதேவர்னு எனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க, அப்புறம் நான் நம்புவேன்னு சொல்லிட்டு அவங்க பையங்களை பார்த்து கண்ணை காட்டி ஏதோ சைகை காட்ட அவர் வீட்டுக்குள்ள போய் ஒரு தட்டு ஃபுல்லா மலர்களை எடுத்துட்டு வர. அடுத்து நம்ம கிளவி டேய் பேரனுங்களா, இதுல பூ இருக்கு, இந்த பூவை உங்க சிவன் ஏத்துக்கிட்டாருன்னா நான் நம்புறேன், இவர்தான் கடவுள் சிவன், இதை செய்வீங்களாடா அப்படின்னு கேட்க அவனுங்களும் சரின்னு சொல்லிவிட்டு அந்த பொடியன்கள்ல முதல்ல ஒரு பொடியும் போய் அந்த மலரை எடுத்து நம்ம சிவனோட கால்ல வைக்கிறான். ஆனா அந்த மலர் அடுத்த கணம் மண்ணாகிடுது. என்னடா அது மலர் மண்ணாகி விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பொடியன்களும் அந்த மலர்களை கொண்டு போய் சிவனோட கால்ல வைக்க எல்லாமே மண்ணாகுது. அதை பார்த்ததான் அந்த பொடி பசங்க பதறி போய் டே என்னடா நடக்குதுங்க, இவர்தான் மகாதேவர், இவர்தான் சிவர், இவர்தான் கடவுள், அப்புறம் ஏன் மலர் எல்லாம் மண்ணாகிறது, என்னடா நடக்குது இங்கன்னு புரியாம அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்க அப்ப நம்ம வேஷம் போட்டு இருந்த இந்த என்டையர் குரூப்பும் அவங்களோட ஒரிஜினல் ரூபத்துக்கு மாறி பார்வதி தேவியாவும் சிவகணங்களாவும் மாறி நிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த பொடியனுங்க மாறா ஆதிசக்தி நீங்களா அப்படின்னு கேட்க நம்ம தேவி ஆமா நானேதான், நான் செஞ்ச தப்ப நீங்களும் செஞ்சிடாதீங்கடா, அந்த உண்மையை உங்களுக்கு புரிய வைக்கத்தானா வந்தேன், மகாதேவர் யாராவது ஒருவருக்கு மட்டும்தான் அப்படின்னு சுயநலமா ஒரே இடத்துல இருக்க மாட்டார், அப்படி ஒரு இடத்துல உட்கார வைக்க முயற்சி பண்ணுவதும் தவறு, அவர் உலக மக்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒன்னா கலந்தவர், எல்லாருக்கும் குரு அவர், ஆனா இப்ப ஏன் தெரியுமா உங்க பிரபுவால உங்க குருவாகிய சிவனால மலர்களை ஏத்துக்க முடியல, ஏன்னா அவரோட பத்தினியான நானே சிவனை தானமா கொடுத்து அவரை கடவுள் அப்படிங்கிற அந்த தகுதியில இருந்து கீழே இறக்கிட்டேன், ஒரு பிச்சையாக்கிட்டேன், ஒருவேளை நீங்களும் சிவன் எனக்கு மட்டும்தான் எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு உங்க கூடவே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உலக மக்கள் என்ன செய்வாங்க, சிவன் எப்படி அவரோட கடவுள் அப்படிங்கிற அந்த தகுதியை அடைவாரு, அந்த வேலையை செய்வாரு, தயவு செஞ்சு சிவனை கீழே இறக்கிடாதீங்க, உலக மக்களுக்காக சிவனை கடவுள் அப்படிங்கிற அந்த தகுதியிலேயே உட்கார வைங்க, திருப்பி கொடுத்துருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட அந்த பொடியன்களும் அதுக்கப்புறம் மேட்டரை புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் சிவனை விட்டு கொடுங்கடா அப்படின்னா யார் தான் ஒத்துப்பாங்க? சோ அவங்க பொடி பசங்க சின்ன பசங்க அழுதுகிட்ட சிவனோட காலை பிடிச்சுக்கிட்டு பிரபு சிவா உங்களை அடைந்து விட்டோம் அப்படின்னு கொஞ்ச நேரம் நாங்க சந்தோஷமா இருந்தோம், அதுக்குள்ள உங்களை இப்படி திருப்பி கேட்கறாங்களே பிரபு, நாங்க என்ன செய்யறதுன்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இவங்க அழுகிறத பார்த்து நம்ம தேவி நந்தி அப்புறம் சந்திச்சிங்கன்னா அத்தனை பேருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னதான் ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருந்தாலும் கடைசியில நம்ம பாலரசிகள் அந்த பொடியனுங்க கொஞ்சம் சமாதானமாகி நம்ம தேவி கிட்ட போய் கண்ணை தொடச்சுக்கிட்டு கை கூப்பி எங்களை மன்னிச்சிடுங்க மாதா, கொஞ்ச நேரம் தான் சிவனை எங்க கூட வச்சிருந்தோம், அப்படி இருக்கும்போதே அவரை இழக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது, அப்போ உங்களுக்கும் உலக மக்களுக்கும் பல ஆண்டு காலமாக தொடர்புல இருக்கக்கூடிய அந்த சிவனை நான் பிரிக்க பார்த்தது எப்பேற்பட்ட தப்பு, உங்களுக்கு அது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருக்கும், எங்க காரணமாக வேற நீங்க அழுதுருக்கீங்க, எங்களை மன்னிச்சிடுங்க மாதா, எங்க காரணமாக மகாதேவர் கடவுள் அப்படிங்கிற அந்த தகுதியை இழக்க போறாருன்னா அந்த தப்பை நாங்க எப்பவுமே செய்ய மாட்டோம், அதை நாங்க ஏத்துக்கவும் மாட்டோம், நாங்க எங்க பிரதர் நாரதர் எப்படி இந்திரனை இந்திராணி கிட்ட திருப்பி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நாங்களும் சிவனை உங்ககிட்டயே கொடுத்துறோம், நீங்க அழாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. இவனுங்க ஒத்துக்கிட்டதை கேட்டு நம்ம தேவி கூட இருந்த எல்லா பேரும் ரொம்பவே சந்தோஷமாயிராங்க. அடுத்து பார்வதி தேவி அந்த பொடியன்களை பார்த்து கையை கூப்பி வணங்கி ரொம்பவே நன்றி அப்படின்னு நன்றி தெரிவிக்கிறாங்க. இந்த உதவியை நீங்க எனக்குன்னு மட்டும் இல்லாம உலக மக்களுக்காக சேர்த்தே செஞ்சிருக்கீங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பசங்களா மகாதேவர் உங்க கூட இல்லைனாலும் அவர் எப்பவுமே உங்க புத்தியில உங்க எண்ணங்கள்ல உங்க கூடவே இருந்து உங்களை ஒரு குருவா வழிநடத்துவார். சிவனை நீங்க 4 பேருமே குருவா அடையணும்னு தானே ஆசைப்பட்டீங்க, அது நடந்துருச்சுன்னு சொல்லிட நம்ம பொடியங்களும் ரொம்ப சந்தோஷமாகி அடுத்து நம்ம சிவனோட கால்ல முழு பக்தியோட புஷ்பங்களை வைக்க இப்போ அந்த பசங்க சிவனை திருப்பி கொடுக்கிறோம்னு சொல்லிட தானமா கொடுத்த சிவனை மறுபடியும் திருப்ப கொடுத்துறோம் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் கால்ல வைத்த அந்த மலர்கள் மண்ணாக மாறாம அப்படியே கடவுள் தன்மையோடு இருக்கிற அந்த சிவனுக்கு அந்த மலர் மாலை போய் சேர்ந்துருது, அந்த மலர் அபிஷேகம் போய் சேர்ந்துருது, சிவன் மீண்டும் தன்னோட கடவுள் தகுதியை அடைந்து விட்டார். அடுத்து அந்த பசங்க சிவன் கிட்ட மன்னிப்பும் கேட்க சிவன் இல்லடா பசங்களா நீங்க எந்த தப்பும் செய்யல, என்ன நீங்க குருவாக அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவும் பண்ணீங்க, இன்னும் கொஞ்சம் காலத்துல பாருங்க நீங்க 4 பேருமே பெரிய குருக்களாகி நிறைய பேரை வழிநடத்துவீங்கன்னு வாழ்த்துறார். இப்படியாக சிவனோட இந்த தான பூஜை ப்ராப்ளம் ஒரு வழியா முடிஞ்சிட நம்ம நந்திதேவர் அவர் முன்னாடி வந்து பிரபு வாங்க அதுதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல நாம கைலாய மலைக்கு கிளம்பலாம்னு சொல்ல நம்ம சிவனோ இல்ல நந்தி எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு, எனக்காக ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்றார். இதை கேட்ட நம்ம தேவி யாரு சுவாமி அதுன்னு கேட்க நம்ம சிவன் கௌதம ரிஷி, அவர் எனக்காக காத்து கொண்டு இருக்கிறார், வா பார்வதி கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்கிறார். கட் பண்ணி நம்ம கௌதம ரிஷி அகல்யா தேவி அவங்களோட ஆசிரமத்தை காட்டுறாங்க. அங்க அந்த ரிஷி ஏதோ ரொம்ப வருத்தத்துல இருக்கிறார், ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்கிறார். அப்ப அவரோட பொண்டாட்டி யாரு அகல்யா தேவி அவங்க அங்க வந்து சுவாமி என்னாச்சு உங்களுக்கு, நீங்க ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறீங்க தூங்க மாட்டேங்கிறீங்க என்ன கவலை சுவாமின்னு விசாரிக்க ரிஷியோ இல்ல அகல்யா இந்த உடல் இந்த உயிர் இந்த மனம் இதெல்லாம் இருந்து என்ன பயன், நான் இருந்து என்ன பயன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு கவலையோட சொல்ல நம்ம அகல்யா என்ன சுவாமி என்ன பயன் இப்படி சாதாரணமா கேட்டுட்டீங்க, நீங்க இருக்கிறதுனால தானே நான் இருக்கிறேன், நம்ம குடும்பம் நல்லா இருக்கு, இப்படி எல்லாம் நீங்க பேசக்கூடாது, இதெல்லாம் ஒரு விஷயம்னு யோசிச்சுக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க வாங்க சாப்பிட அப்படின்னு கூப்பிட நம்ம ரிஷி தெரியும் அகல்யா
நீ என் மேல உயிரையே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அது என்னோட சௌபாக்கியம். பிரம்மதேவரோட புத்திரியான நீ எனக்கு மனைவியாக கிடைச்சிருக்கிறது. எது பிரம்மதேவரோட புத்திரியா? எத்தனை இந்த அம்மாவும் பிரம்மதேவரோட பொண்ணாங்க. அப்போ இந்த கௌதம ரிஷி அப்படிங்கிறவரு பிரம்மதேவரோட மருமகன் போல. பிரம்மதேவரோட புத்திரியான நீ எனக்கு மனைவியாக கிடைச்சது என் வாழ்க்கையோட சந்தோஷம்னா, குடும்பம் குட்டின்னு நாம எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம், எல்லாம் திருப்தியா இருக்கு, சந்தோஷம் தான். ஆனா அகல்யா, இந்த உலகில் வாழ்கிற ஒவ்வொரு ஜீவனும் ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்காக, உலக நன்மைக்காக செஞ்சுட்டு தான் இருக்குது, செஞ்சுட்டு தான் சாகுது. அப்படி செய்யலைனா அந்த வாழ்க்கையே வேஸ்ட். அப்படி பார்த்தா ஸ்ரீயம்பகேசவர் ஜோதிலிங்க ஸ்தாபனத்துக்கு அப்புறம் நான் உலக நன்மைக்காக எதுவுமே செய்யல, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க நம்ம அகல்யா அவங்க, சுவாமி நீங்க மகாதேவர் கிட்ட போங்க, சிவன் கிட்ட போங்க, அவர்தான் உங்களுக்கு குருவாக இருந்து அடுத்து என்ன செய்யணும்னு சொல்வாருன்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ரிஷியும், தேவி நான் மனசுல என்ன நினைச்சனோ நீ அதை அப்படியே சொல்லிட்ட. நானும் சிவனை தான் பார்க்க போகணும், நான் கைலாயமலைக்கு கிளம்பணும், அவர்தான் அடுத்து நான் என்ன செய்யணும்னு சொல்வார்னு பேசிக்கிட்டு இருக்க. நானே இதோ வந்துட்டேன்னு நம்ம சிவனும் தேவி பார்வதியும் அங்க வந்து காட்சி கொடுக்கறாங்க. சிவனே வந்து இந்த கௌதம ரிஷி கிட்ட நீங்க உலக நன்மைக்காக நியாய சூத்திரத்தை வெளியிடணும், அதுதான் உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாரு. சிவனையும் தேவியும் திடீர்னு பார்த்ததும் நம்ம ரிஷியும் அகல்யா தேவியும் இவங்களுக்கு வணக்கத்தை வச்சு வாங்க வாங்கன்னு ஆசிரமத்துக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. சரி, இந்த நியாய சூத்திரம் இந்த மேட்டர் என்ன அப்படின்றத அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தேவநகரி பக்கம் ஒரு விசிட் போயிட்டு வந்துறோம். அங்க நம்ம முருகன் சேனாதிபதியா அவரோட சேனை கூடவே இருக்கிற நம்ம மீனாட்சி தேவி ஒரு சேனாதிபதியாக தன்னோட சேனை கிட்டையும் கூட இருக்கிற இளவரசி மீனாட்சி தேவி கிட்டையும் போர் வியூகத்தை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நாம அசுரர்களை நாலா பக்கத்துல இருந்து தாக்கணும், அப்பதான் அவங்களால நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, அதர்மம் செய்யற எவனா இருந்தாலும் வெட்டி வீசுங்க அப்படின்னு வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கார். முருகன் இப்படி சூப்பரா டயலாக் விட்டு வீரவசனம் எல்லாம் பேசுற அந்த காட்சியை ஒரு ஓரமா நின்னு நம்ம தெய்வானை அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா, ரைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா முருகன். அவர் இன்னும் கொஞ்ச காலத்துல யுத்தத்துக்கு கிளம்பிடுவாராம். தெய்வானைக்கு அவ மனசுல இருக்கிற அந்த காதலை அவர்கிட்ட வெளிப்படுத்த முடியுமா? ஏன்னா போருக்கு கொஞ்ச நாள்ல கிளம்பிடுவாரு, அதுக்குள்ள வெளிப்படுத்தணும். எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே முருகனை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். இப்படி இந்த தெய்வான பொண்ணு நம்ம முருகனை சைட் அடிக்கிறதெல்லாம் மீனாட்சி தேவி கரெக்டா நோட் பண்றாங்க. இவளை நாம கொஞ்ச நாளா நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இவ நம்ம பையன் முருகனை நிச்சயமாக காதலிக்கிறா, நல்ல பொண்ணு தானே, பேசாம நம்ம முருகனையும் தெய்வானையும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக்கினா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு இவங்க ஒரு முடிவு பண்றாங்க. முருகன் கிட்ட இதை பத்தி பேசலாம்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. அங்க கட் பண்ணி மறுபடியும் நம்ம கௌதம ரிஷியோட ஆசிரமத்தை காட்ட அங்க அந்த ரிஷி சிவன் கிட்ட என்ன பிரபு நான் செய்யணும், நியாய சூத்திரம்னா என்னது அப்படின்னு விசாரிக்க, சிவனோ ரிஷி இனிமே வருங்காலத்துல வரக்கூடிய அந்த மக்கள் நிறைய விஷயங்களை பிரமிப்போட பார்த்து எது தப்பு எது சரிங்கிறதையே மறந்து நியாயம் அநியாயம்னா என்னன்னு கூட தெரியாம சுத்திக்கிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்காக நீங்க நியாய சூத்திரத்தின் மூலமாக உலகத்துக்கு 16 உண்மைகளை பத்தியும் எது சரி எது தப்பு அப்படிங்கறத பத்தியும் உலகத்துக்கும் உலக மக்களுக்கும் நீங்க புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. உலகத்துக்கு புரிய வைக்கணும், சொல்லி கொடுக்கணும், அதுதான் உங்களோட வேலைன்னு சொல்ல நம்ம ரிஷியும் இந்த வேலையை நீங்க என்ன செய்ய சொல்றது என்னோட பெரிய சௌபாக்கியம், ரொம்பவே நன்றி பிரபு அப்படின்னு சொல்ல நம்ம சிவன் என்னடான்னா அதை கூட கவனிக்காம பக்கத்துல இருக்கிற அகல்யா தேவிய ஒரு மாதிரி கவலையோட கண்ணிய வைக்காம பாத்துக்கிட்டு இருக்கார். இப்படியே கவலையோட பாத்துக்கிட்டு இருந்த நம்ம சிவன் திடீர்னு என்ன நினைச்சாரோ தெரியல, எந்திரிச்சு கௌதம ரிஷி நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது, ஆனா கவனமாக இருங்க, இந்த காரியம் நியாய சூத்திரத்தை நீங்க உருவாக்குறது அவ்வளவு ஈஸியா இருக்காது, முதல்ல நீங்க அதற்கு நியாயத்தை கடைபிடிக்கணும், இந்த நியாய மார்க்கத்துல உங்களுக்கு ஏகப்பட்ட தடைகள் வரலாம், ஆனா அந்த மாதிரி கடினமான பாதைகளை நீங்க கடந்து போகும்போது விஷ்ணுவோட பிரம்மதேவரோட அந்த உதவியோட நீங்க செயல்படுங்க, உங்களோட ஆசிரமம் அது சதா காலத்துக்கும் இங்கதான் இருக்கும், ஒரு நாள் எதிர்காலத்துல என்றாவது ஒரு நாள் நம்ம விஷ்ணு பகவானே ஸ்ரீ ராம அவதாரத்துல உங்க ஆசிரமத்துக்கு வருவார், அப்பதான் நீங்க செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நியாய சூத்திரம் முழுமையடையும், உலகத்துக்கு நியாயம்னா என்னங்கிறது அப்புறம் தான் தெரிய வரும்னு சொல்லிவிட்டு நம்ம அகல்யா தேவியா மறுபடியும் கவலையோட பார்த்துட்டு அந்த இந்திரனால இந்த ஆசிரமத்துக்கும் அகல்யா தேவிக்கும் நடக்க போற அந்த கொடுமையை இவர் மனசுக்குள்ளேயே நினைச்சு பார்த்துட்டு கவலையோட புகைய போட்டுவிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறார். பார்வதி தேவியோட கைலாயமலைக்கு வந்துடுறார். கைலாயமலைக்கு இந்த ஜோடி வந்துருச்சு இல்லையா, சோ அவரை வரவேற்கும் வகையில நம்ம மீனாவதி தேவி சிவனுக்கும் தேவிக்கும் ஆரத்தி எடுத்து வரவேற்று அடுத்து நம்ம சிவங்கிட்ட போய், மகாதேவா மாப்புள்ள என்ன மன்னிச்சிடுங்க, நான் செஞ்சது பெரிய தப்பு, உங்க 2 பேருக்கு நடுவுல நான் வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்ல நம்ம சிவனோ, இல்ல தாயே நீங்க என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க கூடாது, நீங்க எனக்கு அம்மா மாதிரி, நடந்ததெல்லாம் பார்வதி தேவியோட பயத்தினால தான் நடந்தது, நடந்து முடிஞ்சிருச்சு, அதான் எல்லாரும் திரும்ப கைலாயமலைக்கு வந்துட்டோம் இல்லையா, சோ கவலைப்படாதீங்க, உத்தரவு கொடுங்க, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம சிவன் கிளம்பிடுறார். ஆனா பார்வதி தேவி அவங்க இன்னும் நடந்த அந்த தான பூஜையை நினைச்சு தான் வருத்தத்தோட இருக்கிறார், கவலையோட இருக்கிறார். இத பாக்குற மீனாவதி தேவி, ஏன் பார்வதி அம்மா கவலையா இருக்கிற, என்ன ப்ராப்ளம்னு விசாரிக்க நம்ம தேவியோ, அம்மா சுவாமி என் மேல கோமா தான் இன்னும் இருக்கார், நாங்க வரும்போது கூட அவர் என்கிட்ட எதுவும் பேசவே இல்லை, இன்னும் நான் பண்ண அந்த தப்ப நினைச்சு தான் கவலையோட இருக்கார் போல, கோமா இருக்கிறவரை நான் எப்படிமா சமாதானப்படுத்துறது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம மீனாவதி தேவி, என்ன பார்வதி சிவன் கோமா இருக்காருன்னா அவரை சமாதானப்படுத்து, என்ன பண்ணா உன் சிவன் சந்தோஷமாவார் அப்படிங்கிறது பொண்டாட்டியான உனக்கு தான் தெரியும், அதை செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்து, கல்யாணமாகி எவ்வளவு வருஷமானாலும் இந்த கோச்சுக்கிறது இந்த சமாதானப்படுத்துறது இதெல்லாம் அப்பப்ப நடந்துகிட்டே தான் இருக்கும், அப்பதான் கல்யாண வாழ்க்கையும் ஏதோ ஒரு புதுமையோட சூப்பரா போகும், ஒண்ணும் கவலைப்படாத, சரி நான் அரண்மனைக்கு கிளம்புறேன் நீ பாத்துக்கோன்னு சொல்லிவிட்டு அவங்க கைலாயமலையில இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம தேவியோ என்னடா செய்யறது, என்ன செஞ்சு சிவனை சமாதானப்படுத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவன் அவருக்கு இந்த தானத்தை பத்தி எல்லாம் சுத்தமா ஞாபகமே இல்ல, அவர் இப்ப நினைச்சு கவலைப்படுறதெல்லாம் இந்த இந்திர அகல்யா தேவியை என்ன பண்ண போறான்
அப்படிங்கறத நினைச்சுதான். அதை நினைச்சுக்கிட்டே நம்ம சிவன் கவலையோடையும் கோபத்தோடையும் இருக்க, நம்ம பார்வதி தேவி சிவனை சமாதானப்படுத்த கையில சாப்பாடோட வந்து நிக்க, நம்ம சிவனும் சரி பொண்டாட்டி வந்து நிக்கிறா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்கார்றாரு. ஆனா அவரால சாப்பாட்டுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஃபுல்லா இந்த இந்திர செய்ய போற அந்த தவறான செயலை பத்தியே நினைச்சு டென்ஷன்ல இருக்கிறார். இத பாக்குற பார்வதி தேவியோ, என்னாச்சு சுவாமி, சாப்பாடு நல்லா ருசியா இல்லையா, உங்க மனசு சாப்பிடுற அந்த விஷயத்திலேயே கவனம் செலுத்தவில்லையே அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம சிவன் கொஞ்சம் அவரோட அந்த நினைப்புல இருந்து வெளியில வந்து, இல்ல பார்வதி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சும்மா வாயால சொல்லிவிட்டு அடுத்து நடக்க போற அந்த தப்ப நினைச்சு கவலையில மூழ்கிறார். ஆனா இத பாக்குற நம்ம பார்வதி தேவி அவங்களுக்கு இந்த இந்திரனால நடக்க போற அந்த தப்ப பத்தி எல்லாம் தெரியாது. அவங்க சிவன் தாமேல கோமா இருக்காரு நினைச்சுட்டு இப்போ என்ன பண்ணி சிவனை சமாதானப்படுத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். காத்துருங்க.